பிரைஸ் தி லார்ட். ரீசெண்டாக வெஸ்லி மேக்ஸ்வெல்லான ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் இந்த நாட்களில் வர்ஷிப் அப்படின்ற விஷயத்தில் நடக்கிற தவறான உபதேசங்களை குறித்தும் அதை செய்கிற ஆட்களை குறித்தும் நிறையா பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க பல தவறான உபதேசங்களை கொண்டு வந்துட்டாங்க, திருடர்களா கள்ளர்களா இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு வீடியோ பேசியிருந்தார். அதுல தன்னுடைய இருதயம் குத்தப்பட்ட ஒரு திருடனும் கள்ளனுமான ஜான் ஜெபராஜ் இப்போ வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணனுக்கு விரோதமா ஒரு போஸ்டர் போட்டிருந்தார். இது பாஸ்ட் 2 டேஸா நடந்துட்டு இருந்துச்சு. அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதுல ஒரு கமெண்ட் எப்படியா இருக்குது அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்டுக்கு 3 வருஷம் தான் இந்த பெயினை கோ த்ரூ பண்ணாரு, பட் ஐ ஹவ் பீன் ஃபேசிங் ஆல்மோஸ்ட் ஃபார் 10 years அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார். அதாவது 10 வருஷமா அநேக ஊழியக்காரங்க இவரை குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்களாமா, அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பேசணும்னு சொல்லி பர்சனல் அட்டாக் பண்றதுக்காக வெஸ்லி மினிமம் வெல் அப்படின்னு சொல்லி அவர் போட்டாரு. அதே மாதிரி உங்களுடைய குரு அகஸ்டின் பிரேயர் குமார், அகஸ்டின் ஜபகுமாரி அப்படின்னு சொல்லி பர்சனலா அட்டாக் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிய இந்த திருடனும் கள்ளனுமான ஜான் ஜெபராஜ் அந்த காரியத்தை செய்யறார். ஜீசஸ் கிரைஸ்டே 3 வருஷம் தான் பாடுகள் அனுபவிச்சாரு, ஆனா நான் 10 வருஷமா இந்த மாதிரி பெயினை கோ த்ரூ பண்றேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை விட நான் தான் பாடு அனுபவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னங்க, இயேசு கிறிஸ்து அவரை விட நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு மேலாகவே தன்னை உயர்த்துகிற ஒரு ஆளா அதுல ஒரு பப்ளிக்ல கமெண்ட் போடுறார், இன்ஸ்டால கமெண்ட் போடுறார். பைபிள் சொல்லுது, தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தி தன்னைத்தான் தேவனை போல காமிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை அடையாளப்படுத்தி சொல்லுது. அவன் யார் அப்படின்னா அந்தி கிறிஸ்து. அதை போலதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவினால் நடத்தப்படுகிற இந்த திருடனும் கள்ளனுமான ஜான் ஜெபராஜ் செஞ்ச ஊழியத்துல என்ன சாட்சி இருக்குது, அவருடைய வாழ்க்கையில என்ன சாட்சி இருக்குது. உக்ரானக்காரன் எப்படி இருக்கணுமா, ஒரே மனைவியுடைய புருஷனுமா இருக்கணுமாமா, அதுலயும் சாட்சி இல்ல. சரி, அவர் செஞ்ச ஊழிய முறையில என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னா, எத்தனையோ வாலிபர்களை கெடுத்து குட்டிச்சவராக்கி அவங்கள தவறான வழியில் நடத்தினதான் இவருடைய ஊழியத்தினுடைய மேன்மை. அதுக்கு அவங்களுடைய சபை வாலிபர்களே உதாரணம். எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கிறாங்க, அத்தனை பேரு சினிமா பாட்டு பாடுறாங்க, சினிமா தியேட்டருக்கு போறாங்க. இப்படிப்பட்டவர்களை தான் இவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால இந்த நவீன திருடனும் கள்ளனுமான ஜான் ஜெபராஜினுடைய எல்லா காரியங்களையும் மேற்கொள்வதற்கு அருமை விசுவாசிகளே, நீங்க யாரா இருந்தாலும் சரி இவரை நம்பி ஏமாந்துடாதீங்க. பிகாஸ் இவர் அடிக்கடி என்ன சொல்றாரு, வெஸ்லி மேக்ஸ்வெல் பிரதருக்கு மார்க்கெட் போயிருச்சான், இப்போ அவருடைய பாட்டு வந்து நிறைய வியூஸ் போறது இல்ல, அதனாலதான் இப்படி ஒரு ஃபேமுக்காக நிறைய பேரை அட்டாக் பண்ணி பேசுறாருன்னு சொல்லி ஏதோ வியூஸ் போனா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிறார். இவருக்கு ஏதோ வியூஸ் போனா அப்படின்ட்டு எத்தனையோ சினிமா பாட்டும் தான் மில்லியன் வியூஸ்ல போகுது, எத்தனையோ தவறான அசிங்கமான படங்களும் தான் மில்லியன் வியூஸ் போகுது. அதுக்காக அதெல்லாம் புகழ் பெற்றதுன்னு சொல்லிட முடியுமா? இல்லை. அதனால வியூஸை வச்சு நம்ம யாரையும் மதிப்பு கொடுக்க வேண்டாம். அவங்களுடைய ஊழிய அர்ப்பணிப்பு என்ன, அவங்க ஆண்டுக்காக படுகிற பிரயாசங்கள் என்ன, எத்தனை தியாகம், எத்தனை அர்ப்பணிப்பு. அவருடைய குருன்னு சொல்லி அகஸ்டின் ஜபகுமாரினையும் அகஸ்டின் பிரேயர் குமார் அப்படின்னு சொல்லி எல்லாம் போன்றாரு. அவர் எத்தனையான தியாகங்கள் மத்தியில, அர்ப்பணிப்பு மத்தியில ஒரு மிஷினரியாய் எல்லாத்தையும் விட்டுட்டு பீகார் என்கிற மிஷினரியின் கல்லறை இருக்கிற அந்த ஊருக்கு போய் இன்றைக்கு ஒரு பெரிய அறுவடையை, பெரிய எழுப்புதலை கொடுக்கிற ஊழியத்தை தனி மனிதனாய் ஆரம்பித்தாரு. அந்த அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் எல்லாத்தையும் தாறுமாறாக்கி வாலிபர்கள் எம்பை நாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரியத்தை பேசுகிற இவர் எவ்வளவு மோசமான ஆளா இருப்பார். இரண்டாவது அவர் போட்ட ஒரு கமெண்ட் என்னன்னா, ஐ எம் a true follower of விஜய், தளபதி விஜய்னு சொல்லி ஒரு சினிமா நடிகனா உண்மையா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் எப்படிப்பட்ட ஆளா இருப்பார்? இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னதாய் நடக்கிற ஒரு மனுஷன் பாடுகளையும் சிலுவையும் ஏற்றுக்கொண்டு எத்தனை அவமானங்கள் வந்தாலும் சரி அதை சகித்து கடந்து போவதுதான் ஒரு ஊழியக்கான அடையாளம். ஆனா சத்தியத்துல தாறுமாறுகள் வரும்போது அதை சொன்னாலே ஏற்றுக்க முடியல அப்படின்னா இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பார்? இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் இவருடைய முன்மாதிரி தளபதி விஜய், அவருடைய ஃபாலோவர் அப்படின்னு சொல்லிக்கிறார். சோ அதனால இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற இப்படிப்பட்ட கள்ளனும் திருடனுமான அந்தி கிறிஸ்துவின் ஆவியால் நிரம்பி இருக்கிற ஜான் ஜெபராஜை விட்டு விலகி உங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். ஆமென்.